Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம AutoCAD ல 30/42 க்கு complete plan எப்படி டிரா பண்றது ஒரு ஹவுஸ் பிளான் நம்ம எப்படி டிரா பண்ணனும்ங்கறத பார்க்க போறோம். சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம நிறைய வீடியோஸ்ல பிளான் நிறைய சைஸஸ்ல நான் வந்து உங்களுக்கு AutoCAD ல எப்படி பண்ணனும்ங்கறது நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் Subscribe பண்ணாதீங்க, Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நார்மலா பாத்தீங்க அப்படினா நம்ம எதா பிளான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் யூனிட் செட் பண்ணுவோம். So units டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு நமக்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு engineeringல கொடுத்திருக்காங்க. அதாவது feet and inchesல இருக்கு. அதனால engineering கொடுத்து inchesல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். precision பாத்தீங்க அப்படினா 0 feet 0 inches கொடுத்திருக்கேன். ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து dim styleல D என்டர் கொடுத்து modify அதுல பாத்தீங்க அப்படினா primary unitsல engineering 0 feet 0 inches கொடுத்துட்டு ஓகே கொடுத்து set current கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா சோ இதுதான் நம்ம யூனிட் செட் பண்ண வேண்டியது. அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க வந்து உங்களுடைய விருப்பம் தான். இந்த லிமிட்ஸ் ஜூம் இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே செட் பண்றாலும் பண்ணிக்கலாம், இல்ல அப்பப்போ செட் பண்றாலும் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பா நீங்க வந்து யூனிட்ஸ் மட்டும் ஸ்டார்டிங்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வால் கிரியேட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா லைன் கமாண்ட் எடுத்துக்கலாம். சோ லைன் கமாண்ட் பாத்தீங்க அப்படினா நீங்க L என்டர் கொடுத்து ஷார்ட்கட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா நீங்க லைன் கமாண்ட் டைரக்டா கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சோ இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ நமக்கு 30 feet இருக்கு. சோ அதனால x டைரக்ஷன்ல 30 feet க்கு ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிட்டு 30 feet கொடுத்துட்டு என்டர் கொடுக்கிறேன். அதுக்கு அப்புறம் y டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா 42 feet. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல 30 feet. அதே போல இந்த இடத்துல இத அப்படியே க்ளோஸ் பண்ணிரலாம். அடுத்து பாத்தீங்க அப்படினா நமக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃப்செட் வால் திக்னஸ் கொடுக்கணும். ஆஃப்செட் 9 inches கொடுத்துட்டு உள்ள நம்ம ஆஃப்செட் கொடுக்கணும். சோ வெளியே கொடுக்க கூடாது, உள்ள ஆஃப்செட் கொடுக்கணும். சோ இங்க இருந்து இங்க ஆஃப்செட், அதுக்கு அப்புறம் இந்த எல்லா வால்க்குமே நம்ம உள்ளதா ஆஃப்செட் கொடுக்கணும். ஏனா நம்ம டோட்டல் இது லெந்த் நம்ம மார்க் பண்ணியாச்சு 30 feet க்கு. அதனால நம்ம வெளியில கொடுத்தோம் அப்படினா நமக்கு மெஷர்மென்ட் டைமென்ஷன் நமக்கு கரெக்ட்டா வராது. அதனால உள்ள நம்ம வால் திக்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ ட்ரிம் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகேவா சோ இது எல்லாத்தையும் நீங்க ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு அவுட்டர் வால் எல்லாமே எக்ஸ்டீரியர் வால் நமக்கு ரெடி ஆயிடும். இதுக்கு அப்புறம் நம்ம உள்ள இருக்க பார்ட்டிஷன்ல தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்க அப்படினா பிளான் படி நான் வந்து ரூம் பை ரூமா போறேன். சோ ஸ்டடி ரூம் பாத்தீங்க அப்படினா 10 feet 6 inches by 11 feet இருக்கு. ஓகேங்களா இப்போ என்ன பண்ணனும்னா x டைரக்ஷன்ல 10 feet 6 inches க்கு நம்ம ஆஃப்செட் பண்ணனும். சோ O என்டர் 10 feet 6 inches. ஓகேங்களா சோ இங்க இருந்து நான் வந்து ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வால் திக்னஸ் ஆட் பண்ணனும். ஸ்டடி ரூம் தான். சோ நம்மளுடைய வால் திக்னஸ் 9 inches, ஆஃப்செட் 9 inches இங்க இருந்து இது வரைக்கும். ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா y டைரக்ஷன் நமக்கு இருக்குது 11 feet. சோ அதே ஆஃப்செட் கொடுத்து 11 feet இங்க இருந்து நம்ம ஆஃப்செட் கொடுக்கணும். ஓகேங்களா இங்க இருந்து இது வரைக்கும், அப்புறம் ஆஃப்செட் 9 inches இங்க இருந்து இது வரைக்கும். ஓகேங்களா இப்போ TR கொடுத்துக்கோங்க. TR மீன்ஸ் trim. ஓகேங்களா ஷார்ட்கட் கீ TR டபுள் என்டர் கொடுக்கணும். ஓகேங்களா சோ நமக்கு trim கமாண்டுக்கு மட்டும் டபுள் என்டர் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் trim பண்ணிரலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு ஸ்டடி ரூம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூஜா ரூம் பாத்தீங்க அப்படினா x டைரக்ஷன்ல 4 feet 6 inches, y டைரக்ஷன்ல 11 feet. சோ அதே சேம் process. சோ இந்த இடத்துல trim பண்ணிரலாம். சோ சேம் process தான். 4 feet 6 inches க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் பண்றேன். இங்க இருந்து இது வரைக்கும், அப்புறமா ஆஃப்செட் 9 inches. ஓகேவா அடுத்து நம்ம இந்த இடத்துல ஃபில்லட் பண்ணிக்கலாம். F என்டர். சோ இந்த லைனும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் இந்த லைனும் இதுவும். ஓகேங்களா இப்போ ட்ரிம் TR டபுள் என்டர் இது எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணிடுறோம். ஓகேங்களா இப்போ பாத்தீங்க அப்படினா பூஜா ரூம் நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சன். சோ இது அப்படியே இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே நமக்கு கிச்சன் தான். அதனால நம்ம அப்படியே கவர் பண்ணிரலாம். சோ லைன் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இத அப்படியே நான் கவர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆஃப்செட் 9 inches. சோ 9 inches கொடுத்துட்டு இங்க நம்ம ஆஃப்செட் பண்ணிரலாம். இப்போ TR டபுள் என்டர் இந்த இடமும்
இதுவும் நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்க 3 ரூமும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நம்ம பிளான் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் ஹேண்ட் ட்ராயிங் மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோகேட்ல மறுபடியும் நம்ம ட்ராப் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைனிங் ஹால். ஸோ டைனிங் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் இருக்குன்னா 12க்கு 7. ஓகேங்களா? ஸோ 12க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒய் டைரக்ஷன் 7, எக்ஸ் வந்து 12. அதனால் நம்ம இந்த இடத்துல இருந்து 12 அடி கொடுத்துக்கலாம். ஸோ அதாவது ஆஃப்செட் 12 அடி கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து ஆஃப்செட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே இருந்து ஆஃப்செட் 12 அடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து 7 ஃபீட்டு, அதாவது இங்கேருந்து 7 ஃபீட் கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு டைனிங் ஹால் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது இந்த பக்கம் வரலாம். ஓகேங்களா? இந்த கார்னர் வந்துருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிட் அவுட்டு. ஸோ சிட் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 ஃபீட் 9 ஃபீட், அதாவது 10க்கு 9 இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஆஃப்செட் 10 ஃபீட், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் 10 ஃபீட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட் 9 இன்ச்சஸ் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் நம்மளுக்கு சிட் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் டைரக்ஷனில் 9 ஃபீட் இருக்குது. அதனால் ஆஃப்செட் 9 ஃபீட். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 9 ஃபீட். அதுக்கப்புறம் வாலோட திக்னஸ் 9 இன்ச்சஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ட்ரிம் பண்ணிடலாம். டிஆர் டபுள் என்டர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிட் அவுட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடம் நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டுருங்க. அதே போல் இதையும் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டுட்டு டிஆர் இதை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சிட் அவுட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாய்லெட் 5க்கு 7. ஓகேங்களா? ஸோ 5க்கு 7 அப்படிங்கும்போது ஆஃப்செட் 5 ஃபீட். ஸோ இங்கேருந்து 5 ஃபீட் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து வாலோட திக்னஸ் 9 இன்ச்சஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ்க்கு ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல 7 அடி இருக்குது, அதாவது ஒய் டைரக்ஷனில் 7 அடி. அதனால் ஆஃப்செட் 7 ஃபீட். இந்த இடத்துல இருந்து நம்ம 7 ஃபீட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃப்செட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டோரோட திக்னஸ் வந்து 4.5 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம டோர் வைக்கிற இடத்துல எல்லாமே நம்ம 9 இன்ச் தான் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 4.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. நானும் 4.5 கொடுக்குறேன். ஸோ ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டோர் வர இடத்துல எல்லாமே உங்களுக்கு 9 இன்ச் வால் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போது 4.5 இன்ச்சஸ்க்கு கொடுத்துட்டேன். இப்போ டிஆர் டபுள் என்டர். இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரூமும் க்ரியேட் ஆயிடுச்சு, அதாவது டாய்லெட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12க்கு 4. ஓகேங்களா? ஸோ 12க்கு 4 அப்படிங்கும்போது இது ஃபுல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகும், அதாவது ஸ்டேர் கேஸை தவிர. ஓகேங்களா? 12க்கு 4 அப்படிங்கும்போது இந்த இடம் 12. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் வந்து 14 அடி கொடுத்துக்கிறேன். ஸோ 14, இங்கேருந்து இது வரைக்கும் 14. அதுக்கப்புறம் வால் திக்னஸ் 9 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் ஃபில்லட் கொடுத்துக்கிறேன், இந்த லைனும் இந்த லைனும். அதுக்கப்புறம் இந்த லைன் இது. ஓகேங்களா? ஃபில்லட் கொடுத்துட்டு டிஆர் டபுள் என்டர். இதை நம்ம இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக எல்லா ரூமே நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க இடத்துல நீங்கள் ஈஸியாக ஃபில்லட் கொடுத்துக்கலாம். இதையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்லட் க்ரியேட் ஆகிடும், அதாவது இதுவும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிஆர் டபுள் என்டர் இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக எல்லா ரூமே இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேர் கேஸ் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ அது வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன்.
ஸோ ஸ்டேர் கேஸ் விட்டுட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சிட் அவுட் கொடுக்குறேன். சிட் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 10 feet by 9 feet. ஸோ டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. ட்ராக் பண்ணக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சிட் அவுட் என்டர், அதில் பார்த்தீங்கன்னா 10 feet by 9 feet. ஓகேங்களா, கொடுத்துட்டு எஸ்கேப் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதை நம்ம பெருசு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி குவிக் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ டெக்ஸ்ட்டோட ஹைட் வந்து நான் 1 feet கொடுக்குறேன். ஒரு 9 inch ஆர் 1 feet இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் 9 inch கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த இது டெக்ஸ்ட் கிரியேட் ஆகிடும். இதுவே நீங்கள் அப்படியே Ctrl+C கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். இப்போ இந்த ரூம் இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்க்கு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்குது அப்படின்னா அப்படியே எடிட் பண்ணிடுங்க. மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 feet by 14 feet. ஸோ 12 feet by 14 feet. எஸ்கேப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா பிளேஸ்லையுமே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோரோட கேப்பு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ மெயின் டோர் இருக்குது அப்படின்னா எல் கொடுத்துக்கிறேன். ஸோ எல் கொடுத்துட்டு லைன் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து ஆப்செட் கொடுத்து மெயின் டோரோட வித்து வந்து ஒரு 3 feet இருக்குது, ஒரு 4 feet இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்செட் கொடுத்துட்டு 4 feet இந்த இடத்துல இருந்து இதை ஆஃப்செட் பண்ணிவிட்டு டிஆர் டபுள் என்டர் இந்த சென்டர் போர்ஷனை நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின் டோர் கிடச்சிரும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணி இதை டெலிட் பண்ணிவிட்டு எம்டி ஓகேங்களா எஸ்கேப் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆகிடும். இதை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ டோருக்கு எல்லாமே கொடுத்துருவோம். அதுவே இந்த இடத்துல விண்டோ இருக்கே அது நம்ம எப்படி கொடுக்குறதுனா ஃபஸ்ட்டு தனியாக க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ விண்டோவோட வித்து வந்து 3 அடின்னு வச்சுக்கலாம். ஸோ 3 feet 9 inches வால் திக்னஸ், அதே போல் ஒரு 3 feet அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பி மீன்ஸ் பிளாக். ஸோ என்டர் விண்டோ 1ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பிக் எ பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த விண்டோவை மட்டும் செலக்ட் பண்ணி என்டர், அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருங்க. காப்பி கொடுத்து F8 ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான இடத்துல மட்டும் F8 ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாத இடத்துல ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோவும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்டோ டோர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அது எல்லாமே நம்ம இப்போ எல்லாத்துக்கும் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டைனிங் ஹாலுக்கு லைன் வந்து நம்மளுக்கு வந்து டாட்டர் லைன் இருக்கு இல்லையா. ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா இப்போது இந்த இடத்துல பை லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லோட் கொடுங்க. லோட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டாட்டர் லைனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லோட் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் மட்டும் உங்களுக்கு டாட்டர் லைனில் ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸியான இது தான். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஒரே கமெண்ட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த 4 கமெண்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக பிளான் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.